நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிஎம் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியும்னா சீக்கிரமாவே நீங்க உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிற விஷயத்துல சிஎம் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்ல. போலீஸ் கேஸ் ஆக்கி அதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்க வேண்டாம்னு நினைச்சுதான் இவ்வளவு நாளும் அந்த வழியில நாங்க யோசிக்கவே இல்லை. இப்போ மத்தவங்க எல்லாருமே அன்னைக்கு நடந்த பஸ் ஆக்சிடென்ட் பிரச்சனை இல்ல அப்பா தலைமறைவாயிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அதனால அது அப்படியே இருக்கட்டும்னு நினைச்சோம். அந்த சந்திரனை பிடிச்சி 4 கும்புக்குமுனா உங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லிடுவான். இதுக்கு மேலே நீங்க வேணாம்னு நினைச்சா ஒருவேளை பிரச்சனை எல்லாம் இன்னும் அதிகமா தான் ஆகும். ராயும் அதை தான் எங்க கிட்ட சொன்னாரு. ஆனா என் டிவோர்ஸ் கொஞ்சம் முடியட்டும்னு நினைச்சுதான் ராயும் இப்போ பொறுமையா இருக்காரு. டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் சந்திரனோட வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கையா தான் இருக்கும். அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் தேவையில்லை. எனக்கும் என் குடும்பத்துக்கும் அந்த ஆள் பண்ண தப்புக்கான தண்டனைய அந்த ஆள் அனுபவிக்கிறத பார்க்காம என் மனசு அமைதியாகாது. சரி, இந்த டிவோர்ஸ் கேஸை பத்தி சிஎம் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு? அவரு டிவோர்ஸ் சீக்கிரமா கிடைக்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் கோர்ட்டு விஷயங்கிறதால இப்போ அவரு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்குல்ல. இருந்தாலும் ஏதாவது செய்ய முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன்னு அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. எனக்கு இப்போ டிவோர்ஸ் கிடைக்கிறத விட முக்கியமானது அப்பாவை திரும்ப ஊருக்கு கொண்டு வர்றது மட்டும்தான். உங்களுக்கு தான் தெரியும்ல, அதுக்காக தான் சந்திரன் கூட இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம் நான் காராளி வீட்டுக்கு போனேன். எப்படியோ அங்க போனதால உங்க அப்பா சந்திரனோட கஸ்டடியில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அந்த ஆளு யார்கிட்ட போன்ல பேசனான்னு தெரியாம அப்பா விஷயத்துல எதையும் உறுதியா சொல்ல முடியாது. இப்பவும் அது வெறும் சந்தேகம் மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் அந்த விஷயத்துல உறுதியா சொல்ல முடியும். என்னானாலும் சந்திரனோட மூமெண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு வர்ற ஃபோன் கால்ஸை ராய் நினச்சா ட்ரேஸ் பண்ண முடியும். அப்படி மட்டும் நடந்தா உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிற விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா சந்தேகப்படுற மாதிரி சந்திரனுக்கு வர கால்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கால்ஸ் தான். ஓ, அதனால இப்போ வந்த கால்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுங்கிறத ராயாலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பா எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அந்த எதிர்பார்ப்புல தான் நானும் இருக்கேன். ஆனா காராளி சந்திரனோட மூமெண்ட்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு தெரிஞ்சா அப்பாவை அவன் கஷ்டப்படுத்துவானோன்னு நான் இப்ப பயப்படுறேன். அப்படிலாம் எதுவும் பயப்படாதீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களால அப்பாவை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்க காராளிக்கு போயிருக்கிறது அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான்னு சந்திரனுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அப்புறம் டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க காராளியை விட்டு உடனே வந்தாகணும். அதுக்கு முன்னாடியே அப்பாவை பத்தின டீட்டெயில்ஸை நாம சந்திரன் மூலியமா சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும். ஆமா, அதுக்கு தான் நானும் இப்ப முயற்சி பண்றேன். என் அம்மா கவலைப்படுறத பார்த்தா டிவோர்ஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் தான் என் மனசுல இருக்கு. பாஸ், பிஸியா? கொஞ்சம் பிஸி தான். என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் மீசியை ட்ரிம் பண்ணுங்க பாஸ். இது முடிய டைம் ஆகும்.
நீ ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு ஓடு. ஒரு 25,000 உங்ககிட்ட இருக்குமா பாஸ்? உனக்கு எதுக்கு இப்போ பணம்? கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பாஸ். பாஸ் கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏய், நீ கேட்குறப்பெல்லாம் உனக்கு பணத்தை கொடுக்க நான் உன ஏடிஎம் மிஷின் கிடையாது. உனக்கே தெரியும்ல, எனக்கே இப்போ கொஞ்சம் பணம் தேவை. சரி, வேணும்னா ஒரு 500 ரூபா தரேன். மற்றபடி நீ கேட்குற 25,000லாம் இப்போ என்கிட்ட இல்லை. அப்போ இதை விட வேற இடத்துக்கு வேலைக்கு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ போடா டேய். நீ போனாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் உன்ன மாதிரி வேர்வையே பிடிக்காதவனுங்கள அவனுக்கு வேலைக்கு சேர்த்துக்க மாட்டானுங்களே. வேணும்னா நான் சிபாரிசு பண்ணவா? இல்லை, எனக்கு நல்ல பழக்கமான 2-3 கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. வேணும்னா உன் வேலை விஷயமா நான் உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செய்து இப்படி இறக்கமே இல்லாமல் பேசாதீங்க பாஸ். பணம் தரலனாலும் பரவாயில்ல, என்ன வேலைக்கு போன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்படின்னா வாயை திறந்து வச்சுட்டு ஏதோ விட்டத்தை பார்த்துட்டே இரு. காசு கூரையை பிச்சுட்டு கொட்டும். நான் கிளம்புறேன். உங்ககிட்ட வேலைக்கு இந்த ஆளை போய் பாசன் கூப்பிட்டேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். கை வலிக்காம எப்படி காசு சம்பாதிக்கிறது? பணம் தேவைப்படுதே. ஐடியா, இதை தூக்கிட்டு போய் வித்துடலாமா? வாய்ப்பில்லை, நல்ல வெயிட்டா இருக்கு. பணத்துக்கு என்ன பண்றது? வச்சுக்கோ, திரும்ப தர வேண்டாம். சத்தியமாவா? ஐயோ, இனிமே நீங்க தான் என்னோட மேடம். இனிமே உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. என் உயிரே போனாலும் உங்களுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். இன்னில இருந்து உங்களுக்கு அடிமை மேடம் நானு, சத்தியமா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. காசு மேலே பாசே, என்னடா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. சுட சுட அச்சடிச்ச நோட்டு. எங்க இருந்து கிடைச்சது? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? மேல பார்த்து வாயை திறந்துகிட்டே இருன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கிடைச்சது. ஆனா அதிர்ஷ்ட தேவதை வந்தது மானசி மேடம்ங்கிற தேவதையால தான் பாஸ். மானசியா? என்னடா திடீர்னு வர சொன்ன? விஷயம் இருக்கு மச்சி. எனக்கு ஒரு சந்தேகம். துளசிக்கு உண்மையிலேயே என் மேல அன்பு இருக்கா? அதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? துளசி உன் மேல உயிரையே வச்சிருக்காருன்னு நீ தானடா என்கிட்ட சொன்ன. அன்பு இருக்கு, இருந்தாலும் ஒரு கணவன் மேல இருக்கிற அன்பா இல்ல ஒரு ஃப்ரெண்டு மேல இருக்கிற அன்பான்னு எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. திருமண பந்தத்தை முழுசா ஏத்துக்கிட்டு கணவன் மனைவியா வாழ்ற வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா வாழலான்னு நீதானடா அவகிட்ட சொன்ன. நான் மட்டும் இல்ல, துளசி என்கிட்ட அப்படிதான் சொன்னா. ஆனா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிடுச்சுல்ல, இன்னும் அவ மனசுல ஒரு ஃப்ரெண்டு மேல இருக்கிற அன்பு தான் இருக்கா? ஓ மனசுல துளசி மேல இப்ப எந்த அளவுக்கு அன்பு இருக்கு?
மனைவி மேல இருக்கிற அன்பா இல்ல ஃப்ரெண்டு மேல இருக்கிற அன்பா? ஆ. எனக்கு இப்போ ஒரு மனைவி மேல இருக்கிற அன்புதான். முதல்லலாம் துளசி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அதிகமா நேசிச்சிருந்தாலும் இப்ப என்னால ஃப்ரெண்டா பார்க்க முடியல. ஆமா, இப்போவும் நீ கீழே தான் படுக்கிறியா? கீழே தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, கட்டல்ல படுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு இன்னும் தரையில படுக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. துளசி கட்டல்ல ஒரு மூலையிலையும் நான் இன்னொரு மூலையிலையும், எமீன் நடுவுல. ஏண்டா, உன் மேல துளசிக்கு அன்பு இருக்கிறதுனால தானே உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கா? அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அப்படியாடா? கண்டிப்பா மச்சான். இல்லடா, தரையில படுத்து குளிர்ல நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கட்டில படுக்க சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா, அப்போ இவ்வளவு நாள் குளிர் இல்லாம இருந்துச்சா? அதுவும் சரிதான் மச்சான். துளசிக்கு உன் மேல அன்பு இருக்கு, அத நீ புரிஞ்சுக்கலன்னு தான் அவ இப்ப வருத்தப்படுறா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இன்னையிலிருந்து நீ துளசி பக்கத்துல போய் படு. அப்ப அவளோட ரியாக்ஷன் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன இருந்தாலும் துளசி உன்னோட மனைவி தானே, அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? மனைவிங்கிறதுலாம் உண்மைதான். இருந்தாலும் அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பு மச்சான். அப்பனா நீ துளசியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அப்பதான் உன்னோட கன்ஃபியூஷன் உனக்கு போகும். சரி மச்சான், ஆனா எப்படி ட்ரை பண்ணலான்னு நீ சொல்ற? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? மச்சான், பொண்ணுங்களோட சைக்காலஜி படி அவங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன் மற்ற பெண்களோட நல்லா நெருங்கி பழகிறதையும் புகழ்ந்து பேசுறதையும் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பேசினா அவங்களுக்கு கோபம் வரும். அப்படி துளசிக்கு கோபம் வந்துச்சுன்னா ஒன்ன துளசிக்கு யாருக்கு விட்டு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது உன்னை அவ ரொம்ப விரும்புறான்னு அர்த்தம். மச்சா, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்ட எனக்கே தெரியாத பல விஷயங்களும் உனக்கு எப்படா தெரியும்? டேய், பல விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு தெரியும். பெரிய போலீஸ் ஆபீசர் சொல்லி மஸ்ல தூக்கிட்டு அலையறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ உனக்கு ஒரு வக்கீலோட அட்வைஸ் தேவைப்படுச்சுல, இனிமே யோசனை பண்ணு, சரியா? நீ சொன்னது சரிதான். இவங்க போயிட்டா? ஏகப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வீட்டுல பொண்டாட்டிக்கு பயந்துதான் வாழ்றாங்க. வெளியில புலி, வீட்டுல எலி. ஏதாவது நடந்தா ஓகேதான். ஏங்க, நீங்க கோயம்புத்தூர் போறேன்னு சொன்னீங்க? இல்லம்மா, என்ன பாக்கிறதுக்காக பிரதாப் சாரும் அவர் மகளும் வரதா இப்ப எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏங்க, இந்த பிரதாப் சார் யாரு? நான் உங்ககிட்ட சொன்னது இல்லையா, பல நேரங்கள்ல என்ன டிரான்ஸ்பர்ல இருந்து காப்பாத்துற போலீஸ்காரர் அவரு. அவர்தான் எஸ்பி பிரதாப் சந்திரன் சார். சரி. அவர் என்ன பார்க்க வருன்னு சொல்லும்போது நான் இங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்காது. அதனால கோயம்புத்தூர் போற பிளானை போஸ்ட்போன் பண்ணிட்டேன். யாருப்பா நம்ம வீட்டுக்கு வராங்க?
என்னோட ஒரு ஆஃபீஸர். அவர் தான் வராருன்னு நினைக்கிறேன். இறங்குமா. வணக்கம். வணக்கம்மா. நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன். என் சிஸ்டர் இங்கே ஒரு லேண்டு வாங்கியிருக்கா. அவளும் ஃபேமிலி சிங்கப்பூரில் இருக்காங்க. அதனால எனக்கு கால் பண்ணி நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட அந்த இடத்த காட்ட சொன்னான். அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவள் இங்கேயே செட்டில் ஆகிடுவா. அதுக்கு முன்னாடி பிளான்லாம் ரெடி பண்ணா வீட்டு வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம்ல. அப்புறம் உன் ஃபேஷன் டிசைனிங்லாம் எப்படி போகுது தாரா? போங்க, நீங்க என் கூட பேசாதீங்க. எங்களை மேரேஜுக்கு கூப்பிடல. சார், நான் தான் சொன்னல, இது திடீர்னு முடிவு பண்ண கல்யாணம். அப்படியா? அதனால என்னால வேண்டப்பட்டவங்கள நிறைய பேரை கூப்பிட முடியல சார். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ ஒரு பார்ட்டியாவது வச்சிருக்கலாம். பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. என்னம்மா சொல்ற? நீங்க இப்படி கொஞ்சம் வாங்க. உங்க செலக்ஷன் உண்மையாவே சூப்பர். உங்களோட பேர் என்னக்கா? துளசி. நீங்க துளசியோட அம்மா தானே? ஆமாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போதை விட இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டீங்க. ஆமா, உங்களோட ஹைட் எவ்வளவு? உங்க ஹைட் எவ்வளவு இருக்கும்னு கேட்டேன். நான் தான் நல்ல ஹைட் ஆச்சு. சூப்பர். ஸ்ட்ராங் மேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இங்க யாரு டான்ஸ் பண்றா? என் பையன் தான், நந்து. அவரு டான்சரா? ஆமாமா. அவர் ஆடுறத நான் பார்க்கலாமா? அதனால என்னம்மா, உள்ள வா. நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, நீ போயிட்டு வா. வா. தாராவுக்கு பாட்டு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவுக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க உள்ள வாங்க சார். வா. நந்து, இங்க பாருப்பா. கொஞ்சம் இங்க வாயேன். ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்னம்மா? கண்ணா, இவ எஸ்பி பிரதாப் சாரோட பொண்ணு. நம்ம ராயோட சீனியர் ஆபீசரோட பொண்ணு. ஓ, ஹலோ. ஹாய். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். என் பேர் தாரா. தாரா பிரதாப். ஐ எம் நந்து. எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பரதநாட்டியம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க சலங்கையோட சத்தம் கேட்டதும் டான்ஸ் ஆடுற ஆளை பார்க்கலான்னு தோணுச்சு. ஆன்லைன்ல டான்ஸ் கத்து தரீங்களா? எங்க வீட்லயும் பசங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி தரலாம்ல.
உங்களை மாதிரி ஒருத்தர் டான்ஸ் கத்து தராருன்னா நிறைய பசங்க வருவாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹைதராபாத்தில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிறோம். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இப்போது ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறேன். சரி, நான் கிளாஸை கண்டினியூ பண்ணவா? லெட்ஸ் கண்டினியூ. இங்கே பாருங்கள், கை இப்படி இப்படி கொஞ்சம் கீழே. ம் ம் ஒரு நாள் துளசி ராயும் எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணுமா? வரேன் சார். இந்தாங்க குடிங்க. தேங்க்யூக்கா. வெல்கம். என்ன தாரா, நந்துவோட டான்ஸ் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கு. இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களும் பெரிய டான்சர். ஒரு காலத்துல ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. அப்படியா? அப்ப நீங்க தினமும் அக்காவோட டான்ஸை பார்த்து ரசிப்பீங்களே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க டான்ஸ் ஆடுறத நானும் பார்க்கணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸையும் டான்சஸையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டான்ஸ் கத்து கொடுத்து நான் பெரிய டான்சர் ஆகணும்னு எங்க அம்மாக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஆனா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் டான்ஸ் கத்துக்கிறதையே விட்டுட்டேன். அப்ப நம்ம கிளம்பலாம் அம்மா. சரிப்பா. இங்க பாருங்க, அப்பப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. அப்புறம் இந்த உடம்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் போட்டா நல்லாவே இருக்காது. ஏய், டென்ஷன் ஆகாதீங்க. 6 பேக்ல இருந்தீங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. எனக்கும் அதான் பிடிக்கும். ஆமா, எங்க நம்ம டான்ஸரை காணோம்? நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க ஆண்டி. சொல்றேம்மா. அப்ப நாங்க கிளம்புற ராய். பார்க்கலாம். ஓகே, நான் வரேன்க்கா. சரி, வரேன் ஆண்டி. இன்னும் இவளுக்கு குழந்தைத்தனம் மாறவே இல்ல. பாவம், நல்ல பொண்ணு. ஆமா ஆமா. உனக்கு தாரா என்கிட்ட பேசின விதத்தை பார்த்து கோவம் வந்துச்சா என்ன? எதுக்கு? உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்குல்ல, அதனால அந்த பொண்ணு உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறத பார்த்து எனக்கு ஒன்றும் கோவம்லாம் வரல. இருந்தாலும் இவர்கிட்ட அவ நெருங்கி பழகுனது எனக்கு ரொம்ப கோபமா வந்துச்சு. ஆனா எனக்கு தான் இவரை பத்தி நல்லா தெரியுமே. இவர் மனசுக்குள்ள நான் தானே இருக்கேன். துளசிக்கு என் மேல அன்பு இருந்திருந்தா தாரா என்கிட்ட க்ளோஸா நடந்துகிட்ட விதத்தை பார்த்து நல்லா கோவப்பட்டிருப்பாளே. துளசியோட மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. மேடத்தை எப்படியாவது வளைக்க வேண்டியதுதான். முதலாளி அம்மா, நான் தேக்கவா? உன்னை நம்பி கொடுத்தா எடுத்துட்டு போய் வித்துருவேன்னு தெரியும். அதனால உன் வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாத. நான் ஒரு விஷயம் சொன்னா என்ன திட்டுவீங்களா முதலாளி அம்மா?
என்ன விஷயத்த சொல்லு. அதுக்கப்புறம் அசிங்கமா திட்டணுமா அடிக்கணுமான்னு நான் முடிவு பண்றேன். சந்திரன் பாஸ் இப்ப ரொம்ப கவலையா இருக்காருமா. மேலே பாட்டுக்காரங்களோட மில்ல வாங்கி பாஸ் கிட்டத்தட்ட கடன்ல மூழ்கி இருக்காரு. ராஜா மாதிரி வாழ்ந்த மனுஷன் இப்ப ஊர் மக்கள் கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தா அது மரணத்தை விட கொடுமையானது முதலாளி அம்மா. சந்திரன் கிட்ட போய் மில்லு வாங்கலான்னு ஐடியா கொடுத்ததே நீ தானப்பா. அதுக்கப்புறம் சந்திரன் கடன்காரன் ஆவலனா தான் ஆச்சரியப்படணும். ஆமா, அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசுல இருக்கிறதுனால என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா. கண்ணை மூடினா என் கண்ணில் தெரியறதெல்லாம் சந்திரன் பாஸ் ஊர் மக்கள் முன்னாடி கை நீட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி. என்னால தாங்கவே முடியல முதலாளி அம்மா, தாங்கவே முடியல. ஏண்டா நீ அழறத பார்க்கும்போது எனக்கும் பயங்கரமா அழுக வருதுடா. உன்ன மாதிரி ஒருத்தன் சந்திரனுக்கு கிடைச்சது அவனோட பெரும் பாக்கியம்பா. கிண்டல் பண்ணாதீங்க முதலாளி அம்மா. சந்திரன் பாஸ் இருக்கிற நிலைமைய பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அத நீ என்கிட்ட வந்து சொல்லி உனக்கு என்னடா கிடைக்க போகுது அரமண்டையா? எல்லாரோடைய கவலையும் தீர்த்து வைக்க நான் ஒன்னும் பெருமாளோ இல்ல குபேரனோ இல்லையேப்பா தம்பி. அதனால நீ என்கிட்ட வந்து உன் கவலைய சொன்னா அத கேட்கலாமே தவிர அதனால பெருசா எந்த பலனும் இல்லப்பா. விஷயம் இருக்கு முதலாளி அம்மா. நீங்க சிவராஜ் முதலாளி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொன்னா முதலாளி சந்திரன் பாஸுக்கு உதவி பண்ணுவாரு. எப்படி எப்படிப்பா? ஏதாவது ஒரு இடத்தோட பத்திரத்தை கொடுத்தா ஏதாவது பேங்க்ல லோன் கிடைக்கும்ல. கிடைக்கும் கிடைக்கும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். இந்த கிழவிய நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கும் வாழ கொஞ்சம் சொத்து வேணும்ல. 18 வயசு பருவமங்கன்னு நினைப்பு. ஓஹோ, அப்ப நீங்க பிளான் பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்களோ? நல்லா கேட்டுக்கங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களோட எந்த ஆசையும் நிறைவேற போறதில்ல. இதோ இங்க இருக்கிற இந்த வீடு சொத்தெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் காராளி சிவராஜ் ஒரு மண்ணும் புடுங்கல. சம்பாதிச்சது நீதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னோட காலத்துக்கு அப்புறம் தான் நீ அதை அனுபவிக்கணும். அதுக்கு முன்னாடி உன்னை அதுல கை வைக்கவே விட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? மகன் சம்பாதிச்சதை வச்சுக்கிட்டு சீனை போடுறதுக்கெல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, ஆனா நீ எல்லாத்தையும் வித்து கூத்தடிச்சு பிச்சை எடுக்கிறத என்னால சகிக்க முடியாது. அதனாலதான் இப்போ உனக்கு இந்த சொத்தலத்தை கொடுத்து கூத்தடிக்க நான் தரமாட்டேன்னு சொல்றேன். ஐயோ, நான் ஒன்னும் அழிக்க மாட்டேன், கடன் அடைக்க தான் கேக்குறேன். நீயா ஏற்படுத்தின கடன் தானே, அதையெல்லாம் நீயே எப்படி அடைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணு. அதை விட்டுட்டு சொத்தை விற்கவோ லோன் எடுக்கவோ இதுக்கெல்லாம் நான் அனுமதி தர மாட்டேன். உன்னை அளவுக்கு அதிகமா நேசிச்சதுக்கான தண்டனை தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கே எல்லா சொத்தையும் என் பேர்ல வாங்கியிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தனா இன்னைக்கு இப்படி கை நீட்ட வேண்டி இருந்திருக்காது. போடா. கவலைப்படாதீங்க, அவன் திருந்திடுவான். வாங்க. இருந்தாலும் அந்த கிழவியோட எண்ணத்தை பாத்தீங்களா? நீங்க கஷ்டப்பட்டு வாங்கினதெல்லாம் அவ குழந்தைக்கு பங்கு வைக்க பாக்குறா. இத சொல்லும் போதே அசிங்கமா இருக்கு. ஆமா, அவ அசிங்கப்படுறதாண்டா இந்த வயசுல அவ கல்யாணம் பண்ணிருப்பாளா? அப்புறம் அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவதான், அந்த மானசி. புருஷனையும் பொண்டாட்டியும் ரொம்ப நாளைக்கு நான் வாழ விட மாட்டேன். அந்த மானசியையும் நான் விட போறதில்ல.
உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குங்க. கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்துக்களை நீங்க சம்பாதிச்சோம், உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கப்போ அதுலேருந்து ஒரு சின்ன இடத்த கூட தரத்துக்கு உங்க அப்பா கூட ரெடியா இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உண்மையை சொல்லவா, என் பேர்ல சொந்தமா ஏதாவது இடம் இருந்திருந்தா அதை வித்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பேங்க. சத்தியமா என்னால நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியலங்க. ஏய், வெறும் ஜீரோல இருந்துதா நான் இந்த பணம் சொத்து எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். திரும்பவும் சந்திரன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அவ்வளோ காலம்லாம் ஒன்றும் தேவையில்லை. வேணும்னா திரும்பவும் நான் கல்ஃபுக்கு போக வேண்டிய தேவை வரலாம். பரவாயில்ல, வேற எந்த வழியுமே இல்லைன்னா கல்ஃபுக்கு போகிறத தவிர வேற வழி இல்லை. அதெல்லாம் வேணாங்க. நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு இங்க யாருங்க இருக்கா? உங்க கூட வாழ போற வாழ்க்கையை கனவு கண்டுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். கழுத்துல ஒரு தாலி இல்லைனாலும் நான் உங்க மனைவி மாதிரி தானுங்க. அப்போ நீங்க ஊரை விட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா என்னால அதை தாங்க முடியுமா? நான் ஊரை விட்டு போறதா இருந்தா உன் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டு தள்ளி போவேன். எனக்கு அது மட்டும் போதுங்க. எதுக்கும் டிவோர்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறமா காராளி வீட்டையே நான் சுத்தம் பண்ணணும். ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா என் அப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு 2 பேரும் இந்த வீட்டில் இருந்தா அதுக்கப்புறம் நான் கல்ஃபுக்கெல்லாம் போக மாட்டேன், ஜெயிலுக்கு தான் போவேன். கொஞ்ச நாளாவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னம்மா? மானசி இப்போ பஸ் விஷயமா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. நீ இப்ப வீட்ல தானே இருக்க, நீ அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல? தனியாக எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட தானே பெரியக்கா மறுபடியும் பஸ் சர்வீஸை தொடங்கியிருக்கா. அதனால என்ன மாதிரி ஒருத்தன் உதவி பண்ணலனாலும் எல்லா விஷயமுமே சரியாக நடக்கும். உனக்கு இப்பவும் அவன் மேல கோவம் இருக்காப்பா? நீ இன்னும் அவளை புரிஞ்சுக்கல. அவ பழைய மாதிரியெல்லாம் இல்ல, இப்ப அவ ரொம்ப மாறிட்டா. ஆமாமா கிழிச்சா. உங்களுக்கு பெரியக்காவை பற்றி தெரியாது. சொத்து மேலையும் பணத்து மேலையும் இருக்கிற ஆசை அவ்வளவு சீக்கிரமா பெரியக்காவை விட்டு போகாது. காராளிக்காவை போய் இருக்கிறது கூட அங்க இருந்து எதையாவது சுருட்டிக்கிட்டு வரதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நந்து, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லடா. மானசி காராளிக்கு போனது சந்திரன் கிட்ட இருந்து அப்பா எங்கேயாவது இருக்காரான்னு தெரிஞ்சுக்கதான். மத்தபடி சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் அவ போகல. நந்து, முன்னாடி மாதிரிலாம் இருந்திருந்தா நீ சொல்றத நானே அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. நம்ம அப்பா நம்ம ஊரை விட்டு போனதும் நம்ம குடும்பத்துல நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவதான் காரணம்னு குற்ற உணர்ச்சியில இப்ப அவ இருக்கா. அது அவளோட எண்ணத்தையும் செயலையும் ரொம்ப மாத்திடுச்சுடா. அதனால நீயும் மானசி மேல கோவப்படாத. அது அவளோட துன்பத்தை தான் அதிகமாக்கும். ஏற்கனவே நீ அவகிட்ட சரியா பேசாததால மானசி ரொம்ப வருத்தப்படுறா. ஆனா அவ அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. ஆனா அவ மனசு எந்த அளவுக்கு கவலைப்படுதுன்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் எவ்வளவோ கவலைகள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் பெரியக்கா தான். அதனால நீங்கெல்லாம் பெரியக்காவை எவ்வளவுதான் நல்லவன் சொன்னாலும் என்னால அவளை முழுசா நம்பவே முடியாது. எனக்கு அப்படி தோணல. நந்துவுக்கு இப்பவும் மானசி மேல இருக்க கோவம் இன்னும் குறையவே இல்லையே. எல்லாமே சரியாயிடுமா? இப்போ மானசிய வேண்டான்னு சொல்ற நந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மானசியை ஏத்துக்கிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு நம்மளை விட அதிகமா மானசியை நேசிக்க போறது நந்துதான்.
நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் தாரா, எஸ்பி பிரதாப்போட பொண்ணு. சொல்லுங்க. சும்மா தான் கால் பண்ணேன். சோஷியல் மீடியால உங்க டான்ஸை பார்த்ததும் கால் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். நீங்க டான்ஸ் பண்றதே ரொம்ப அழகா இருக்கு, பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை முறை ரிப்பீட் பண்ணி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. உங்களோட எல்லா வீடியோஸும் அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்படியா? அப்ப நான் அப்புறம் கூப்பிடுறேன். இது என்னோட நம்பர். புது வீடியோஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. அப்புறம் உனக்கு இப்போ கொஞ்ச நாளாவே டான்ஸ் மேலே கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்குல்ல? ஏதாவது டான்ஸ் கிளாஸில் சேரணும்னு உனக்கு ஏதாவது ஆசை இருக்காமா? இல்லப்பா. அப்புறம் நீங்க எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்வீங்கல்ல? ஆமாம், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் சொல்ற உரிமை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லுமா. அன்னைக்கு ராய பார்க்க போயிருந்தோம்ல, நந்துவோட டான்ஸை பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் எப்பவுமே பார்க்கணும்னு தோணுது. யார? நந்துவையா இல்ல அவன் ஆடுற டான்ஸ் ஐயா? எனக்கு நந்துவையும் பிடிச்சிருக்கு, அவரோட டான்ஸையும் பிடிச்சிருக்கு. அப்போ உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னவங்க கிட்ட வேண்டான்னு சொல்லிடவா? உங்களுக்கும் ஓகேனா துளசி அக்கா தம்பி நந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். காரணம் தான் உங்களுக்கு தெரியும்ல, டான்ஸ் தான் என்னோட உயிர்ப்பா. டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நந்து என்னோட ஹஸ்பண்டா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் உன்னோட எந்த ஆசைக்கும் தடையா இருந்தது இல்லம்மா. இதுதான் உன்னோட விருப்பம்னா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நந்துவோட ஃபேமிலியோட கருத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதுக்கும் நான் இதை பத்தி ராய் கிட்ட பேசுறேன். தேங்க்யூப்பா. நீங்க என்ன சார் சொல்றீங்க? தெளிவா சொல்றேன்ப்பா. தாராவோட கல்யாணத்தை பத்தி தான். அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தப்ப அவன் நந்துவை பார்த்தால, அதுக்கப்புறம் அவன் மனசுல நந்து மட்டும்தான் இருக்கான். நான் தாரா கிட்ட பேசினப்ப எனக்காக நீங்க இன்னொருத்தரை பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு என்கிட்ட சொல்லிட்டா. அவளுக்கு நந்துவையும் நந்துவோட டான்ஸையும் அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு. உனக்கே தெரியும் இல்ல ராய், அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு என்னோட தாரா. நான் இது வரைக்கும் அவளோட எந்த விருப்பத்துக்கும் தடையா இருந்ததே இல்லை. இப்ப அவளுக்கு நந்துவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா அதை நடத்தி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். காரணம், எனக்கு இந்த பணமோ இல்ல வேலையை பத்தியோ கவலை இல்லை. என் பொண்ணோட மகிழ்ச்சி தான் முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா நந்துவோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல சார். அவன் இப்ப கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கானு தெரிஞ்சுக்கணும்ல. நிச்சயமா. அதனாலதான் நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நந்துவோட கருத்து மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாரோட கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முடிவை சொன்னா போதும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க சைட்ல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. நந்து கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தா அப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே அவளோட கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் ரெடி. இந்த விஷயத்தை நான் முதல்ல வீட்டில் சொல்றேன், அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஓகே. அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, நந்துவுக்கு பெருசா இன்னும் எந்த வேலையும் கிடைக்கல. அப்புறம் வீட்டு சூழ்நிலையை பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல சார். நாளைக்கு அந்த பேர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாமே எனக்கு தெரியும்பா.
அதனால நீ அதை நினைச்செல்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு ஆணாவும் பொண்ணாவும் இருக்கிறது என்னோட ஒரே பொண்ணு. என்னோட எல்லா சொத்துக்களும் என் பொண்ணுக்கு தான். அதனால நந்துவுக்கு இப்போ வேலை இல்லைனாலும் வாழ்றதுக்கு தேவையான சொத்து எங்ககிட்டே இருக்கு. எப்படியும் கண்டிப்பா நாளைக்கு ஒரு நல்ல வேலை நந்துவுக்கு கிடைக்கும். அதுவும் சரிதான். அப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குதுப்பா. என்ன சார்? என் பொண்ணோட ஜாதகப்படி இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு கல்யாணமே நடத்த முடியும். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு கூட கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. உனக்கு தான் தெரியும்ல, ஏற்கனவே எனக்கு ஒரு தடவை அட்டாக் வந்துருச்சு. நான் உயிரோடு இருக்கும்போது என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் இந்த அளவுக்கு அவசரப்படுறேன். நீ ஒன்று பண்ணுற, வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சரி சார். நான் கிளம்பட்டுமா? வரேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவன் மனசுல இப்பவும் ஸ்ரீலக்ஷ்மி தான் இருக்கா. அவன் பேசினதுல இருந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எவ்வளவு நல்ல சம்பந்தம்னு சொன்னாலும் கண்டிப்பா நந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆமா, உண்மைதாங்க. ஸ்ரீலக்ஷ்மிய கல்யாணம் பண்ணணும்னு தான் அவன் கொஞ்ச நாள் வெளியூர்லயே இருந்தான். இங்க அவனுக்கும் காராளி சந்திரனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா ஸ்ரீலக்ஷ்மிய கல்யாணம் பண்ண முடியாம போயிடுமோன்னு பயந்தான். ஸ்ரீலக்ஷ்மி மேல நந்து அவ்வளவு உயிரா இருந்தான். இப்ப என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவன் ஊருக்கு வந்ததே அவளை இழந்துட்டோமேங்கிற விரக்தியில தான். அப்படி இருக்கும்போது அம்மா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ண இன்னொரு பொண்ண நந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். எதுக்கும் நந்து கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. ஒருவேளை திடீர்னு அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா ஸ்ரீலக்ஷ்மிய வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணதுனால ஒருவேளை நந்துவும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலாம். நந்து கிட்ட பேசி முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரதாப் சார் கிட்ட கல்யாணத்தை பத்தி என்னால பேச முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரதாப் சார் சைட்ல இருந்து இப்படி ஒரு கல்யாண ஆலோசனை வந்தது ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எல்லா விஷயத்திலையும் நம்ம குடும்பத்தோட ஒத்து போற பொண்ணு தான் தாரா. நீங்க எதுக்கும் நந்து கிட்ட பேசி பாருங்க. சரி, நான் பேசி பார்க்கறேன்ப்பா. நந்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுங்கம்மா. அன்னைக்கு நம்ம ராயோட ஆபீஸர் பிரதாப் சார் வந்தார்ல, அவருக்கு ஒரு ஆசை இருக்கான். அவரோட மகளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. இன்னைக்கு அந்த விஷயத்த ராய் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. நீ என்னப்பா சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாப்பா? நீங்க வேற என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்குறேம்மா. ஆனா கல்யாணத்தை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. அம்மாவுக்கும் உன்னோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாப்பா? இப்ப வந்திருக்கிறது ரொம்ப நல்ல சம்பந்தம்ப்பா. அதனால நீ இதை வேண்டான்னு சொல்லாத. ப்ளீஸ்மா, என்ன கொஞ்சம் சும்மா விடுங்க. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போயிடுறேன். நான் ஹைதராபாத்துக்கே திரும்ப போயிடுறேம்மா. ஸ்ரீலக்ஷ்மியோட இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு நினச்சி பார்க்க கூட என்னால் முடியாதுமா. அதான் சொல்கிறேன். Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.